இணை எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இதைத்தான் நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கசட தபர ஞனன நமன, அதாவது மெல்லின எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்களும் சேர்ந்து இணை எழுத்தாக வரும். வல்லினம் மெல்லினம் பற்றி தெரியலை அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு இயல் நோட்ஸ் இருக்குது, வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மெல்லினமும் வல்லினமும் சேர்ந்து வரக்கூடியது தான் இந்த இணை எழுத்துக்களாக அமையும். ஏரள வள்ளல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடையின எழுத்துக்கள் ஒரே இனமாக தான் வரும். தென் உயிரெழுத்துக்கள் பாருங்க, இ இ. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் பிசிலாம் கேட்டிருக்க ஒரு கொஷின் தான் இது. ஐ இணை எழுத்து, ஐ முடியும் போது ஈன்னு முடியும், இ. ஔ ஊ அப்படின்னு கடைசி சவுண்டு கேட்கும். இப்போ ஊங்கிறது தான் இணை எழுத்து. இது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது பாருங்க, சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். அ ஆ இ இ அதான் குறில் நெடில் இணை எழுத்துக்களாக வரும். குறில் எழுத்து இல்லாத ஐயும் ஔவும் அப்போ என்னாகும்? ஐ இ அப்படிங்கிற எழுத்து இணை எழுத்தாக வரும். ஔ ஊ அப்படிங்கிற எழுத்து இணை எழுத்தாக வரும். அவ்வளோதான், புரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. அதே மாதிரி அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமான குறில் எழுத்து சேர்ந்து வரும். பாருங்க, ஓதல் நெடில் இருக்கா, தொடர்ந்து குறில் எழுத்து வருது. தூ ஊ ஊ, அந்த ரெண்டு இது தூங்குற எழுத்தை ஒழிச்சிங்கனாலே ஊ அப்படிங்கிறது வரும். ஊ நெடில், இங்கே ஊ குறில் ஒன்றா வருது. தலி ஈ லீ அப்படிங்கிறது நெடில் எழுத்து ஈங்கிறத வச்சு முடியும். அடுத்து வரக்கூடிய ஈ குறில் எழுத்து. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து கிடையாது. ரொம்பவே முக்கியம். இலக்கணம், மயங்கொலிகள். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமும் கூட மயங்கொலிகள். மொத்தம் எத்தனை மயங்கொலிகள் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 8 மயங்கொலிகள் இருக்கு. முதல்ல ஆசார கோவை படிக்கும்போது பார்த்தோம் இல்லையா, 8 அப்படிங்கிற ஒரு நம்பரை பார்த்தோம். 8 கருத்துக்களை சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி இந்த இயலோட முடிவில் வரும்போது மயங்கொலிகளும் 8 இருக்கு. இந்த மயங்கொலிகள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சில விஷயத்தை நீங்கள் எழுதும்போது அதுக்கு எந்த நா வரும், எந்த லா வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு அது மயங்கொலிகள். நீங்கள் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, அவ்வளோதான். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த 8 விஷயங்கள் தான் இருக்கும். நா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. அதில் எது? அதே மாதிரி லா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 இருக்குது. ரால 2 இருக்குது. தென் இதை எப்படி நீங்கள் உச்சரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் 2 விதமாக இந்த லெசனை நீங்கள் ஞாபகம் வைக்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா பை ப்ராக்டிஸ். நீங்கள் அந்த நாவை சொல்லி பார்க்கணும். நான் எங்கே வரும்? இன்னொன்று பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த நாக்கில் ஒட்டக்கூடிய இந்த பகுதி எந்த இடத்த டச் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணி ஞாபகம் வைக்கலாம். இன்னொன்று ஷார்ட்கட்டில் ஞாபகம் வைக்கலாம். இந்த ஷார்ட்கட்டில் ஞாபகம் வைக்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நாவையும் ஒலிக்கக்கூடிய இடம். இதில் நாவின் நுனி மேல்வாய், நாவின் நுனி மேல்வாய், நாவின் நுனி மேல்வாய் 3மே காமனாக இருக்குது. அப்போ இதை விட்டுருங்க, இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். தென் வேற என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நா அப்படிங்கிற எழுத்து நடுப்பகுதி. அதே மாதிரி இந்த 2 சுழி நா அப்படிங்கிற எழுத்து முன்பகுதி. இந்த நா பல்லின் அடிப்பகுதி. பார்த்தீங்களா? இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் ஷார்ட்கட். இதை ஸ்டெப் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பாருங்க, நா நடுப்பகுதி. நமக்கு 2 சுழி நாவா 3 சுழி நாவா அப்படிங்கிற டவுட் வரும் போடும்போது, எந்த இடத்துல 3 சுழி நா அப்படின்னு சொல்லி. அப்போ நடுப்பகுதியில் 3 சுழிகள் இருக்கணும். 3 சுழி போடுறோம் அப்படின்னா அதான் நடுப்பகுதி. முன்பகுதி, முன்கிற வார்த்தையிலே 2 சுழின்னு தான் வருது. அப்போ முன்பகுதி போட்டுருவீங்க. நா பாருங்க, நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியில் நா. நா அப்படிங்கிறது அடிப்பகுதி. நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடிதடி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அடிதடிக்கு போவான் நான், இந்த மாதிரியான வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம நடுப்பகுதிக்கு நான் போட்டுறோம். 3 சுழி நா வந்துச்சுன்னா நடுப்பகுதியில் 3 சுழிகள் வரணும், அவ்வளோதான். 2 சுழி நா வந்துச்சுன்னா முன்பகுதியில் 2 சுழி போட்டுருவீங்க. ரிமைனிங் இருக்கிறது அடிப்பகுதி நா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தென் வேற பாருங்க, இந்த தெரிஞ்சத்திலையும் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, தன்னகரம் டா, டன்னகரம்னு சொல்லுவோம். இந்த ரா வந்துச்சுன்னா இந்த நான் இதை ரன்னகரம்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கீழே டெஃபினிஷனும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, டகரத்தை எடுத்து நகரம் வந்தால் டன்னகரம், தகரத்தை எடுத்து நகரம் வந்தால் தன்னகரம், ரகரத்தை எடுத்து நகரம் வந்தால் ரன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஞாபகம் வைக்கலாம், ஒரு 3 சொற்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஃபார் அன் எக்ஸாம்பிள்,
டன்னகரத்தை அடுத்து நகரம் வந்தால் டன்னகரம் அப்படின்னு இருக்கா. ஸோ பண்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த பண்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். சாப்பாடு, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பண்டம். இன்னும் டாவும் தான் ஒன்றா வரும். இந்த இடத்துல வேற எழுத்து உங்களுக்கு வராது. இதான் பண்டம். அது மட்டும் இல்லை, தண்டம்னு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பவும் இன்னும் டாவும் தான் ஒன்றா வரும். பண்டம், தண்டம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளில் கண்டிப்பாக 3 சொல்லி இன்னும் டாவும் தான் வரும். ஸோ அப்போ இதை தன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பாருங்க, தன்னகரத்துக்கு பாருங்க, இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், தந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யானையோடைய தந்தம். இதில் தா இன் தா இம். இதில் என்ன வருது பாருங்க, தகரத்தை அடுத்து நகரம் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது என்ன நகரம், தன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் மாற்றினா போட மாட்டீங்க, அதாவது இந்த வந்து மாற்றி போட மாட்டீங்க, அதுக்காக தான் அது எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ தந்தம் அப்படின்னு பார்க்கையில் நகரம் தகரம் ரெண்டும் ஒன்றா வரும். இது அடுத்தது பாருங்க, ஒரு சூர்யா சாரோட ஒரு மூவி இருக்கு, மாற்றான் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. ஸோ அதை நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றான். ஸோ இங்கே பாருங்க, மாற்றான் இற்று இன்னு. இந்த ரா வந்தால் இந்த இன்னு தான் வரணும், 2 சொல் இன்னு தான் வரும். இதான் ரன்னகரம். அவ்வளோதான். ஸோ 3 சொற்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டம், தந்தம், மாற்றான். பண்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது 3 சொல்லி இன்னும் டாவும் சேர்ந்தது. அப்போ அது என்ன நகரமாக இருக்கும், தன்னகரமாக இருக்கும். அவ்வளோதான். தந்தம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, தந்தம்ல தந்தம் மட்டும் வராது, தந்தம், பந்தம், சொந்தம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்தும் தாவும் ஒன்றா வரும்போது இது என்னவா மாறிடும் அப்படின்னா தன்னகரமாக மாறும். இது மாற்றான் அப்படிங்கிற மூவி பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இற்றும் இன்னும் ஒன்றா வரும். ஸோ இந்த 3 சொற்கள் போதும். ப்ளஸ் ஷார்ட்கட்டு, 1 செகண்ட் ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். 3 சுழி நான் வருது அப்படின்னா நடுப்பகுதியில் எத்தனை சுழி போட்டிருக்க அப்படின்னு கேட்டால் அந்த நடுப்பகுதியை பார்க்கணும். 3 சுழி நகரம் ஞாபகம் வச்சுக்கலாம். இது 2 சுழினா வந்துச்சு அப்படின்னா முன்பகுதி, 2 சுழினா 2 சுழினா. நான் பாருங்க, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தேவையில்லை, அடிங்கிற வார்த்தை போதும். நான் அடிச்சிருவேன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம நாக்கை கூட கடிச்சிருவோம் அப்பப்போ பேசுகிற வார்த்தைகளில் திடீர்னு வந்து நாக்கு கடிச்சிருவோம். ஸோ நாக்கு கடிக்கிறது, நாக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். மோர் தென் எனஃப். அவ்வளோதான். நான் அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு பொருள் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 சுழி நா போடுறாங்க வானம் அப்படிங்கிறதுல 3 சுழி நா போட்டால் வெடின்னு அர்த்தம். இது 2 சுழி நா போட்டால் ஆகாயம்னு அர்த்தம். 3 சுழி நீ போட்டால் வேலைன்னு அர்த்தம். 2 சுழி நீ பனிக்கு போட்டால் குளிர்ச்சின்னு அர்த்தம். இது ரொம்பவே முக்கியமான ஏரியா, இந்த எடுத்துக்காட்டு வரக்கூடிய ஏரியா. எக்ஸாமில் கேட்கலாம், பொருள் கொடுத்து கேட்கலாம். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியமான ஒரு ஏரியா. அடுத்து பாருங்க, லா 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 எழுத்துக்கள் வந்திருக்கு பாருங்க. இந்த லா 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 இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம், லா அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்கு பாருங்க, வாவை போல இருப்பதால் வகரம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று, நீங்கள் பார்த்து பிக்சரைஸ் பண்ணி அதை எழுதிடலாம். இங்கே பாருங்க, வகர லகரம். வாவும் இந்த லாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இதை நகர லகரம், இந்த 2 சுழி நாவும் லாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நகர லகரம்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் பாருங்க, ரெண்டுமே நாவின் இரு பக்கங்கள் தடித்து ரெண்டுக்கும் வரும். அப்போ இங்கே என்ன டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், முதல்லது மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இங்கே நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதுதான் கொஞ்சம் முக்கியமான ஒன்று. அது போக பாருங்க, சிறப்பு லகரம்னு இது ஒன்று சொல்லுவோம். தமிழுக்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் ஃபுல்லாக பொருந்தி இருக்கக்கூடிய லகரம் தான் இந்த சிறப்பு லகரம். அது மட்டும் இல்லை, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மகர லகரம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. ஏன்னா மாதிரி ஒத்ததாக இருக்கும், அதனால இதை மகர லகரம்னு சொல்லுவோம். நிறைய வதவதன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது சிறப்பு லகரம். ஓகேவா. அதே மாதிரி அடிப்பகுதியில் வந்துச்சுன்னா அது வகர லகரம். வாவும் லாவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நடு பகுதியில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நகர லகரம். 2 சுழினா வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி. அவ்வளோதான். அதே மாதிரி பொருள் வேறுபாடு உணர்க பாருங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு. இது வேற இன்னொரு லா போடும்போது உண்டாக்குதல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. இன்னொரு விலை சிறப்பு லகரம் போடும்போது விரும்புவ கொடுக்குது. அதே மாதிரி இலை பாருங்க, இலையில இந்த இடத்துல வகர லகரம் போடும்போது என்ன வருது, செடியின் இலைன்னு வருது. அடுத்த இலை நகர லகரம் போடும்போது மெலிந்து போதல் அப்படிங்கிறதுக்கு, என்னப்பா இப்படி இழைச்சிட்ட அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொற்கள். அடுத்து இலை சிறப்பு லகரம் போடும்போது நூல் இலையை மீன் பண்ணுது. அடுத்து ராரா எழுத்துக்கள் பாருங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. இடையின ரகரம், வல்லின ரகரம்.
கசட தபர வல்லினம் ஞனன நமன மெல்லினம் ஏரள வளல இடையினம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வரக்கூடிய இந்த ராவை வச்சு இதை போட்டுடலாம். அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சிடுச்சு. தென் பாருங்க, நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் தான் இந்த ரகரம் வரும். மையப்பகுதி, இதுவும் ஈஸியாக ஷார்ட்கட் ஞாபகம் வைக்கலாம், சொல்லி கொடுக்குறோம். மையப்பகுதி. அதே மாதிரி பாருங்க, நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுவதால், இந்த இடத்துல முதல் பகுதி. நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்க லைனை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்க, ராங்கிற இடத்தோட மையப்பகுதி. அப்போ இந்த ரா இப்போ நம்ம போடுறோம்னா இதுதான் மையப்பகுதி. இந்த ரால மையப்பகுதி இருக்கு. இந்த ரால மையப்பகுதி இருக்கா? கிடையாது. ஆக்சுவலி இலக்கணம்ங்கிறதே கொஞ்சம் ரேரான ஒரு விஷயமா தான் பார்ப்பீங்க. புதுசாக ஒரு கான்செப்டை சொல்லி புதுசாக ஒன்று கொண்டுருமோ இன்னும் உங்களுக்கு அது ட்ரிக்கியாக போகக்கூடாது. அது ஈஸியாக இருந்துச்சுன்னா தான் படிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால பாருங்க, நீங்கள் சொல்கிற இந்த ஒத்தரா சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஒரே இதுதான். ஒரே ஒரு ரா சொல்கிறத முதல் பகுதி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முதல் பகுதி முடிஞ்சு, ஷார்ட்கட் முடிஞ்சு. அதே மாதிரி பாருங்க, இந்த ரா ரெண்டாவது போட்டிருக்க வல்லின ரகரத்தில் மையப்பகுதி இருக்கு. இதான் அந்த மையப்பகுதி. அந்த மையப்பகுதி வந்துச்சுன்னா அதை நம்ம வல்லின ரகரம்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ அடுத்து பாருங்க, பொருள் வேறுபாடு பாருங்க. ஏரி அப்படின்னு சொன்னா நீர்நிலைன்னு சொல்லுவோம். இன்னொரு ஏரி அப்படிங்கிறதுக்கான பொருள் மேலே ஏரி. கூரை, வீட்டின் கூரை, கூரை, கூரை புடவை. ஸோ இதுதான் பொருள் வேறுபாடு. ஸோ இந்த மயங்கொலிகளில் பொருள் வேறுபாடு ரொம்பவே முக்கியம். லகரத்திற்கான பொருள் பார்த்துருக்கோம், ரகரம் பார்த்துருக்கோம், நகரம் பார்த்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 8 மயங்கொலிகள் ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சுற்றெழுத்துக்கள் அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்கள்லாம் வருது இல்லையா, இதைத்தான் என்ன சொல்கிறோம்? சுற்றெழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது இன்னும் சூப்பராக புரியும். பாருங்க, ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று ஊ எனும் சுட்டெழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை. ஸோ சுட்டெழுத்துனா எப்படி சொல்லலாம்? அந்த பையனா, இந்த பள்ளிக்கூடமா, அந்த பேகா, அந்த புத்தகமா சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆ, இ சுட்டெழுத்துக்கள். இந்த சுட்டெழுத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க பாருங்க, அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டுனா என்ன? இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினாலுமே அது என்ன பண்ணணும்? பொருள் கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா புறச்சுட்டு, பொருள் கொடுக்கலன்னா அகச்சுட்டு. ஸோ அப்போ அகச்சுட்டு அப்படிங்கிறது சுட்டெழுத்தை நீக்கிட்டா பிற எழுத்துக்கள் என்ன பண்ணாது? பொருள் கொடுக்காது. ஸோ ஒரு வார்த்தை எடுத்துக்கிற போகிறோம். இவன் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான். ஸோ இதில் சுட்டு எழுத்தாகக்கூடிய ஈயை நம்ம நீக்கிடுறோம். ரிமைனிங் ஒன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது சுட்டு பொருளை என்ன பண்ணலை? நமக்கு கொடுக்கல. ஸோ சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. ஸோ அப்போ இங்கே சுட்டு எழுத்து அப்படிங்கிறது ஈங்கிற இந்த எழுத்து தான். இந்த எழுத்துக்கு உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் பொருள் கொடுக்கும். இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பொருள் கொடுக்காது. இதற்கு பெயர் தான் அகச்சுட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, புறச்சுட்டு பாருங்க. ஸோ புறச்சுட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல். ஸோ இப்போ பாருங்க, இதை எடுத்துக்கிற போகிறோம். இம்மலை அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுப்போம். ஈ அப்படிங்கிறத நம்ம நீக்கிற போகிறோம். நீக்கிட்டிங்கன்னா பொருள் கொடுக்குதா? கொடுக்குது. மலை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஸோ அந்த இம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டும் சேர்ந்து புணரும் போது மெய்யெழுத்து தோன்றும். தோன்ற விதிப்படி தோன்றுது. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஈ அப்படிங்கிற கூடிய அந்த சுற்றெழுத்தையோ, ஆங்க சுற்றெழுத்தையோ, ஆ அப்படிங்கிற சுற்றெழுத்தையோ, திரும்ப ஈங்கிற சுற்றெழுத்தையோ நீக்கினீங்கன்னா வானம், மலை, நூல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி சுற்றெழுத்துக்கள் வெளியே போயிட்டாலும் பொருள் கொடுத்துச்சுன்னா இது புறச்சுட்டு. ஸோ சுற்றெழுத்துக்கள் உள்ள வந்தா மட்டுமே பொருள் கொடுக்குது, வெளியே போனா பொருள் கொடுக்கல அப்படின்னா அகச்சுட்டு. சுற்றெழுத்து வெளியே போனாலும் பொருள் கொடுக்குது அப்படின்னா அது புறச்சுட்டு. அவ்வளவுதான். தென் அடுத்தது பாருங்க, அப்படியேவும் அண்மை சுட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. இச்சொற்கள் தம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. ஸோ அண்மை, சேமை, இந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சா போதும். பக்கத்தில் இருக்கிறத சொல்லிச்சுன்னா அது அண்மை சுட்டு. இது தூரமாக இருக்கிற பொருள்களை சொல்லிச்சுன்னா அது சேமை சுட்டு. ஸோ அண்மை சுட்டுக்கான எழுத்து பாருங்க, ஈ அப்படிங்கிற எழுத்தால வரும். ஸோ இப்போ உதாரணத்துக்காக, இப்போ உங்ககிட்ட உங்க பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு, தூரத்தில் ஒரு மரம் இருக்கு. இப்போ நீங்கள் பக்கத்தில் உள்ள மரத்தை எப்படி சொல்லுவீங்க? இந்த மரம்னு சொல்லுவீங்க. தூரமாக இருக்கிற மரத்தை அந்த மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தூரமாக இருந்துச்சுன்னா ஆ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துவோம், அது சேய்மை சுட்டு. பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஈ அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவோம், இது அண்மை சுட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கப் பண்ணாதீங்க, அப்ளிகபிள் நாலேஜில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சுட்டு திரிவு பாருங்க, மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து அந்த இந்த அப்படிங்கிற பொருள் வச்சு வழங்கி வந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சுட்டு திரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள். எப்படி புறச்சுட்டுங்கிறோம்? இந்த ஆ, ஈங்கிற சுற்றெழுத்தை நீக்கிட்டாலும் உங்களுக்கு பொருள் கொடுக்கும். அப்படி பொருள் கொடுக்கறதுனால இது என்னது?
புறச்சுட்டு. இப்போ ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இப்போ நம்ம எடுத்துக்க போறோம். இந்த அப்பள்ளி அப்படிங்கிற அந்த வார்த்தையில எது வந்து சுட்டெழுத்து? ஆ அப்படிங்கிறது சுட்டெழுத்து. இதை நம்ம நீக்கிடுறோம். பொருள் கொடுக்குதா? கொடுக்குது. ஸோ இப்போ இது புறச்சுட்டு. இப்போ தெரிந்து வர்றதுன்னா இது என்ன சொல்லுவோம்? அந்த பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்பள்ளி அப்படிங்கிறது அந்த பள்ளின்னு மாறுது. இப்பள்ளி அப்படிங்கிறது இந்த பள்ளின்னு மாறுது. ஸோ இதுதான் இதற்கான விளக்கம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ பாருங்க, அகச்சுட்டு, புறச்சுட்டு, செய்மை சுட்டு இது எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்க்க போறது வினா எழுத்து. வினா எழுத்து பாருங்க, 5 வினா எழுத்து இருக்கு. 5 வினா எழுத்து. வினா எழுத்து 5. 5 கேள்விகள் கேட்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5. ஸோ பாருங்க, இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்? ஏயா, ஆ, ஓ, ஏ இந்த 5 தான் வினா எழுத்துன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்? இங்க பாருங்க, ஏயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னையா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்கள் வீட்டுக்கு யாராவது உள்ளே வராங்க அப்படின்னு வச்சுக்கிருவோம். இல்லை ஒரு வயசானவர் ஒருத்தர் வர்றாரு. ஸோ அவரை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? என்னையா அப்படின்னு கேட்கலாம். என்னையா அந்த பக்கம், என்னையா, யாரையா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ முதல்ல வர்றவங்கள என்னையா, எங்க இருந்தியா வர்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். தென் அடுத்து பாருங்க, இறுதி எழுத்து கடைசியில. இப்போ நான் 2 பேர் கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் பேசுவார், இன்னொருத்தர் ஆ, ஓ, அப்படின்னு தான் பதில் சொல்லுவாரே தவிர வார்த்தைகளா சொல்ல மாட்டாரு. ஸோ இறுதியில அவர் என்னவா முடிப்பாரு? ஆ, ஓ அப்படின்னு தான் முடிச்சிருவாரு. அடுத்து பாருங்க, மொழிக்கு முதலிலும் இடையிலும் வந்துச்சுன்னா ஏன், ஏன் முதல்லையும் வருது கடைசியும் வருது அப்படிங்கிற கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 தான் வினா எழுத்து. முதல்ல வந்து என்ன கேட்போம்? என்னையா வேணும்னு கேட்போம். இதே இது இறுதியில வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? பேசி முடிக்கும் போது இறுதியா ஆ, ஓ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒவ்வொரு சில வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுமே தவிர முழு சொற்றொடரை யூஸ் பண்ண மாட்டோம். இதே மாதிரி இறுதியிலும் வருபவற்றை ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ இதை பாருங்க, வினா எழுத்து 2 தான் பிரிக்கலாம். அகவினா, புறவினா. அகவினானா என்ன பாருங்க, எது, எது, யார், ஏன் என்ற சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்து சொல்லின் அகத்தே நின்று வருவது அகவினா. ஸோ இதே இது பாருங்க, அவனா, வருவானோ அப்படின்ற வார்த்தைகள் இருக்கு. அவனா, வருவானோ. ஸோ இந்த நா அப்படிங்கிறத நம்ம நீக்கிறோம். நாங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இன்கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அதான் அவனா அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, வினா எழுத்தா இருக்கக்கூடிய ஆவை நம்ம நீக்கிடுறோம். நீக்கிட்டா என்ன வரும்? அவன் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பொருள் கொடுத்துச்சுன்னா அது புறவினா. புறத்தை வந்து பொருள் கொடுத்தா புறவினா, பொருள் கொடுக்காம இருந்துச்சுன்னா அகவினா. ஸோ இதான் இந்த சொற்றொடரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அகச்சுட்டு புறச்சுட்டு முடிஞ்சிடுச்சு. இதை மட்டும் படிச்சிங்கன்னா கூட போதுமானது தான். தொடர்ந்து ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணால் கண்டிப்பாக மறக்காது, கெயின் ஆகும். ஸோ இதோட இந்த இயல் முடியுது. அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.